அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு நவம்பர் 17ஆம் தேதி முதல் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சனி பகவானின் வக்ர நிவர்த்தி சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கிறார். ஆனால் அதே வேளையில் சூரியனின் மைந்தனாக பார்க்கப்படுகிறாருங்க. ராசியின் அதிபதியான சூரியனின் மகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 6 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். யோகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கிறார். அவர் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகை செய்ய போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை தானாக விலகுவதோடு நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் எதை செய்தாலும் துடிப்புடன் செயல்படக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியனுக்கு மகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது நிச்சயம் வரவேற்கத்தக்க அமைப்பு. ஒரு வகையில் அவர் பகை கிரகமாக இருந்தாலும் கூட நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான். அவர் திருக்கணிதத்தின்படி அஷ்டமஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். ஆனால் முழுமையாக அஷ்டமத்தில் நுழைந்து விட்டாரா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் வாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்று சப்தமத்தில் தான் வலம் வருகிறார். அங்கு அவர் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மறக்க முடியாத அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் உறுதியாகவே வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய சனி பகவான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தலைமுறை தாண்டியும் இதனுடைய விளைவுகள் உங்களுக்கு வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலஸ்திரஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். திருக்கணிதத்தின்படி அவரது பார்வை தொழில், வியாபாரம் என பல இடங்களில் படுவதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. சப்தம பார்வை தனஸ்தானத்தின் மீது பதிகிறது. கர்மஸ்தான பார்வை பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் பதிகிறது. எனவே பல வகையில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக அமைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் அஷ்டமத்திற்கு மாறினாலும் பெரிய அளவிலான தடைகள் ஆரம்ப காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படாது. எனவே தடைபடக்கூடிய காரியங்கள் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக தகர்த்தெறியக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியனை அவர் பகை கிரகமாக தான் பார்க்கிறார். எனவே இந்த தருணத்தில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிக்கும் திறன் அதிகரிக்கும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். நவகிரகங்களிலே ஜீவனக்காரகராக இருப்பவர் என்றால் அது சனி பகவான் தான். அவர் வலுவாக அமர்வதால் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது ஆன்மீக பணிகளை கூடுதலாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. காரிய தடைகள் இந்த தருணத்தில் உண்டாகினாலும் மனதைரியம் அதிகரிப்பதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உண்டு. வீடு, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகம் உண்டு. பொதுவாகவே சனி பகவான் நவகிரகங்களிலே மிகவும் பொறுமையாக நகரக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க. ஒவ்வொரு இடத்திலும் சுமார் 2.5 ஆண்டுகள் வலுவாக வலம் வருவார். அப்படிப்பட்டவர் நிச்சயமாக மனித வாழ்வில் சிரமத்தை மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுப்பார் என்ற ஒரு தவறான எண்ணமானது மக்கள் மத்தியில் இருக்கிறது. உண்மையில் சனியை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் திடீர் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார். ஏனென்றால் 3, 6, 9 மற்றும் 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க சனி பகவான். அது போன்ற இடத்தில் இல்லை என்றாலும் ஆட்சி பலம் பெற்று வாக்கியத்தின்படியும் திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும். தொழில், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அரசாங்க காரியங்களில் மிகப்பெரிய
மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ஆர்டர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து சேரும். புதிய யுத்திகளை மேற்கொள்வதோடு வீண் அலைச்சலும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். இந்த தருணத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அலுவலக பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்த்தபடியே தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பலர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலும் உங்களுடைய பணிகளை மேலும் சிறப்பானதாக மாற்றக்கூடிய வகையிலும் செயல்படுவார்கள். எனவே நல்ல வளர்ச்சி உண்டு. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை உறுதியாகவே வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சனியின் அமைப்பால் வீண் விரய செலவுகள் அதிகரிக்கும். அப்படி விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய இந்த தருணத்தை உறுதியாகவே வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு பல்வேறு வகையான சுபகாரியங்களை திருப்திகரமாக மாற்றிக் கொடுப்பதால் இல்லத்தில் மிகப்பெரிய அளவில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்க போகிறது. சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் குடும்ப உறுப்பினர்களிடம் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடாது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் மதிப்பும் கௌரவமும் அந்தஸ்தும் உயரும் தருணமாக அமைய போகிறது. தடைபட்ட காரியங்களில் தடைகள் அனைத்தும் நீங்கி சகாயமானவராக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவதால் பல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் கைகூடும். அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு நல்ல லாபத்தை பெறும் தருணமாக பார்க்கப்படுகிறது. சிறு முயற்சியும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறது. தனலாபம் நினைப்பதை காட்டிலும் வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான பல காரியங்களை செல்வாக்குடன் செய்து முடிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமம் சிக்கல் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்பெயர் உங்களுக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாது நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது அரசியலில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. வருகின்ற 2026 தேர்தலை மையமாக கொண்டு பல சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். எதிர்நோக்கி இருக்கும் சவால்களை முடிப்பதோடு சுவாரஸ்யமான நபர்களை சந்திக்கும் வாய்ப்பும் இந்த தருணத்தில் உண்டு. உங்களுடைய திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது பல புதிய வாய்ப்புகள் உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்வதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வியில் ஆர்வமில்லாமல் இருந்த சூழலில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். திறன் முழுமையாக வெளிப்படும் தருணமாக பார்க்கப்படுகிறது. நம்பிக்கையுடன் பல பணிகளை செய்து முடிப்பதோடு கல்வி சார்ந்த பணிகளிலும் முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாக அமையும். குடும்ப சூழல் குதூகலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய போகிறது. ஒரு வகையில் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான சூரியனின் மைந்தனாக பார்க்கப்படுகிறார். எனவே அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் கோஷ்டி சந்தைகள் விலகும். சண்டை சச்சரவுகள் நீங்குவதோடு மட்டுமல்லாது ஒருவருக்கொருவர் ஒற்றுமை கிடைப்பதோடு பல நல்ல காரியங்களை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க போகிறது. நினைத்தவாறே செய்து முடிப்பதோடு மனதிற்கு பிடித்த பல மகிழ்ச்சியான அனுகூலமான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சரி என்றும் தவறு என்றால் தவறு என்றும் துணிச்சலுடன் பல பணிகளை எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு ஆற்றல் சனியின் அமைப்பால் கிடைக்க போகிறது. மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் விலகி சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றமும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் உறுதியாகவே கைகூடும்.